ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் ஜமுனா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 1 ஏக்கரில் இவங்க கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையிலேயே அங்கே அம்மா வீட்டுக்கெலாம் வரலங்க. மாமியார் வீட்டிலே தான் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாமனார் இல்லைங்க, மாமியார் மட்டும்தான். இவங்களுடைய மாமியார் இவங்களோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கொழுந்தனார் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ தான் இவங்க தான் திருமணம் பண்ணி வச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய கொழுந்தனாரே இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுடைய அண்ணியை நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க இருந்தால ஸோ எங்களுடைய அண்ணியும் குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகன் வேணும், நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிற துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க கோழி பண்ணை பார்த்துருக்கிறதுனால வரக்கூடியவரும் அதே தொழிலை பார்த்துக்கிட்டாலும் எங்களுக்கு ஓகே தான். அப்படி இல்லை ஏதாவது வேலைக்கு போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் தான். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் ஓரளவு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5-6 இடத்துல பிளாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல தூங்கிட்டு இருக்கும் போதே தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணி சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு ஒதுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவ்வளோ வருஷமாக அந்த பொண்ணுக்காக வாழ்ந்தவங்க இப்போ தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வசதி குறைவாக இருந்தாலும் ஓகே தான். அவர் வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வரக்கூடியவருக்கு வசதி இல்லைனாலும் ஓகே தாங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வேலைக்கு போகலனாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய இந்த கடையை பார்த்துக்கிட்டாவே எனக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.